எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மிளகாய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வத்தல் சேர்த்துடலாம். நான் 5 மிளகா வத்தல் சேர்க்குறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், நான் 30 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி, அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கினதும் நான் ஒரு 15 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா வதங்கட்டும் பூண்டு வெங்காயமும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்மெல் வரும் இந்த டைமில் நமக்கு. இப்போ பூண்டு, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் அரைக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.